எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும், சத்திய ஆர்வமும் நித்திய சேவையும் சாகச வாழ்க்கையும் வேண்டுவனே. பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும், பித்தனாய் மாறிய தொண்டுகள் செய்திடும் பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. பெருமையாம் வாழ்க்கையை வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. ஏழை எளியவர் எங்கள் நாட்டிலே என்றும் பசியார வேண்டுவனே. கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும், கோழைகள் இல்லாமல் வீர தொழில் செய்யும் கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. கூட்டமின் நாட்டிலே வேண்டுவனே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. கோடான கோடிக்கும் நன்மைகள் செய்வதே ஆண்டவன் பணியென சாற்றுவனே. இப்படி செய்வதில் எவ்வகை துயரமும், இப்படி செய்வதில் எவ்வகை துயரமும் ஏற்றிடுவேன் இது சத்தியமே. ஏற்றிடுவேன் இது சத்தியமே. எத்தனை ஜென்மங்கள் வந்து பிறந்தாலும் இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. இந்திய மண்ணை வேண்டுவனே. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்மஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமः. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயா சார்பாக எனது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை வித்யாலயத்தில் சிறப்பாக நாம் கொண்டாடி வருவது வழக்கம். சுமார் 1000 மாணவர்கள் அணிவகுத்து பேண்ட் இசை வாசித்து சுமார் 2000 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதை பார்த்து ரசிப்பார்கள். ஆனால் இந்த வருடம் கொரோனா நோயின் காரணமாக சுமார் 200 ஆசிரியர்கள் மட்டுமே கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி மிகவும் எளிய முறையில் இன்று காலை நாம் கொண்டாடினோம். ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் என்று நம் பாரத தாயின் கைவிலங்குகள் உடைத்து எரியப்படும் என்று ஒவ்வொரு இந்தியரும் ஏங்கிக் கொண்டிருந்த பொழுது மன உறுதியும் செயல்திறனும் விடாமுயற்சியும் கொண்ட
எண்ணற்ற தியாகிகளின் முயற்சியினால் பாரத தாயின் கைகளை பிணைத்திருந்த அடிமை விலங்குகள் உடைத்து எறியப்பட்டன. ஆங்கிலேயர்களின் அடிமை தளத்திலிருந்து பாரத மாதா விடுதலை அடைந்து 74 ஆண்டுகள் ஆகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் ஆகஸ்ட் 15ஆம் நாளன்று நாம் கொண்டாடி வரும் இந்த விடுதலை திருவிழா என்பது வெறும் சடங்கோ சம்பிரதாயமோ அல்ல. நமது விடுதலை போராட்ட வீரர்களின் வீரம், தியாகம், நாட்டின் மீது அவர்கள் கொண்டிருந்த பக்தி போன்றவற்றை நினைவு கொள்வதற்காகவும் இந்த நாள் கொண்டாடப்படுகின்றது. மேலும் நாம் இந்த சுதந்திர காற்றை சுவாசித்து கொண்டிருப்பதற்கு காரணமான அவர்களை நன்றி உணர்வை வெளிப்படுத்தி கொள்ளும் வாய்ப்பாகவும் இந்த நாள் அமைகிறது. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ சர்வசம்மத மாநாட்டில் உரையாற்றி 125 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி நமது வித்யாலயம் அதனை நினைவு கூர்ந்து சென்ற வருடம் சிறப்பாக கொண்டாடியது. சுவாமிஜி அவர்கள் ஆற்றிய அந்த வரலாற்று சிறப்புமிக்க உரைகள் உலக நாடுகளுக்கு இந்தியாவின் பெருமையை எடுத்துரைத்தன. அதுவரை இந்தியா என்பது காட்டுமிராண்டிகள் வாழும் நாடு, மூட நம்பிக்கைகள் நிறைந்த நாடு, பாம்பாட்டிகள் வாழும் நாடு என்றே மேற்கத்திய நாட்டினர் எண்ணிக்கொண்டிருந்தனர். சுவாமிஜியின் மேற்கத்திய நாட்டு பயணங்கள் அவர்களின் எண்ணத்தையே மாற்றின. இந்தியாவின் பண்பாடு, அறிவியல், வீரம், உயர்ந்த வாழ்க்கை முறை போன்றவற்றை உலக அரங்கில் எடுத்துரைத்து இந்திய விடுதலைக்கு அப்பொழுதே அடிக்கலிட்டவர் சுவாமி விவேகானந்தர் ஆவார். மேற்கத்திய நாட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியர்கள் பலருக்கும் சுவாமிஜியின் பேச்சும் எழுத்தும் புத்துயிர் அளித்தது. ஆம், 1921ஆம் ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி கல்கத்தாவில் இருக்கும் ராமகிருஷ்ண மடங்களின் தலைமையகத்திற்கு வருகை புரிந்த நமது தேசப்பிதா காந்தியடிகள் சொல்கிறார், சுவாமி விவேகானந்தரின் படைப்புகளை ஆழமாக படித்த பிறகு எனது நாட்டின் மீது நான் வைத்திருந்த பக்தி 1000 மடங்கு அதிகரித்துள்ளது என்கின்றார். சுவாமி தொடங்கிய இந்த ராமகிருஷ்ண இயக்கம் உலகமெங்கும் சமயம், தத்துவம், சமூக நலன் போன்றவற்றை பரப்பியதோடு இந்திய விடுதலைக்கான செயல் திட்டங்களிலும் கவனத்தை செலுத்தி செயல்பட்டு வந்துள்ளது. இந்திய விடுதலைக்காக பாடுபட்ட பல தியாகிகள் ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்க துறவிகளின் மூலம் உத்வேகம் பெற்று இந்திய விடுதலைக்கு போராடியவர்கள் என்பது வரலாற்று உண்மை. அந்த வரலாறுகளை எல்லாம் நாம் முயன்று அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு ராமகிருஷ்ண இயக்கத்தின் மூலமாக வித்திடப்பட்ட ஒரு சில சுதந்திர போராட்ட வீரர்களின் வாழ்க்கையை குறித்து இங்கு உங்களிடம் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். முதலில் வருபவர் நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்த கப்பலோட்டிய தமிழர். அவருடைய இயற்பெயர் வ.உ. சிதம்பரனார் ஆகும். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் நேரடி சீடரும் சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தை தோற்றுவித்தவருமான சுவாமி ராமகிருஷ்ணானந்தரின் சொற்களால் உத்வேகம் பெற்று இந்திய விடுதலை போராட்டத்தில் முனைப்புடன் ஈடுபட்டவர் என்பது பலருக்கும் தெரியாத வரலாறு. சென்னையில் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் தங்கியிருந்த சமயத்தில் வ.உ. சிதம்பரனார் அவர்கள் அவரை சந்தித்தார். அப்பொழுது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அவரிடம் கேட்கிறார், சுதேசியம் பரவி வரும் நம் பூமியில் கைத்தொழில் வளர்க்க எத்தகைய வளர்ச்சிகள் செய்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு வ.உ.சி அவர்கள் சொல்கிறார், ஒரு அலட்சிய பாவனையுடன், இவ்வுலகமோ கனவாகும், இதை பற்றி நினைவு எதற்கு? நீண்ட முயற்சி ஆற்றுவதற்கு என்ன இருக்கிறது? கீழ்கோடோ மேல்கோடோ உயர்ந்தால் என்ன? வாழ்வும் தாழ்வும் மாயன் விளையாட்டல்லவா என்றார். இதை கேட்ட சுவாமி ராமகிருஷ்ணானந்தர், என்ன தம்பி இது? இப்படி மாயையை பற்றியும் திண்ணை வேதாந்தத்தை பற்றியும் வீணாக பேசியே நம் மக்கள் நம் பூமியை அந்நியனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டனர். நீங்கள் இந்த வெற்று மாயை வாதத்தை விட்டுவிடுங்கள். எல்லா உயிர்களும் கடவுளின் படைப்பு. அவற்றுக்கு ஆற்றும் சேவை இறைவனுக்கே ஆற்றுவதாகும். மாயையை புரிந்து கொண்டு அதே சமயம் உலகத்திலிருந்து ஒதுங்காமல் உயர பார்க்க வேண்டும். நம்முடன் உள்ளவர்களையும் உயர்த்த வேண்டும். இப்படி சிந்தித்தால் உங்களுக்குள் ஆன்மீக அக்னி எழும், ஆண்டவன் என்ற ஜோதி மலரும் என்று கூறினார் சுவாமி ராமகிருஷ்ணானந்தர். மேலும் சுவாமி விவேகானந்தரின் செயல்முறை வேதாந்தத்தை விளக்கி அடுத்த 50 ஆண்டுகளுக்கு பாரத மாதாவே உங்களது வழிபடும் கடவுளாக இருக்க விட்டும் என்று சுவாமி விவேகானந்தர் கூறிய
தேசிய ஆன்மீக விடுதலைக்கான மார்க்கத்தை சுட்டி காட்டினார். அதன் பின்னரே வஉசி நம்முடைய கப்பலோட்டை தமிழர் ஆனார். மேலும் வஉசி அவர்கள் நம் நாட்டிற்காக தன் சொத்துக்களை எல்லாம் விற்று கப்பல் வாங்கி வாணிபம் செய்த போதிலும் ஆங்கில அரசின் சூழ்ச்சியினால் அனைத்தும் நொடிந்து போய் சிறைக்கும் சென்றார். ஆனால் சிறையிலிருந்து வெளியே வந்த அவரை வரவேற்பதற்கு சுப்பிரமணியம் பிள்ளையை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த சமயத்தில் அவர் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் கணக்கில் அடங்காது. நம்முடைய விடுதலைக்காக தன் சொத்துக்களை எல்லாம் இழந்து நடுத்தெருவில் நின்ற கப்பலோட்டை தமிழரை நம் தமிழ மக்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவற்றையெல்லாம் நினைத்து பார்த்த மணி ஐயர் என்ற ஒரு அன்பர் ஆத்திரமடைந்து கூறுகிறார், வெள்ளைக்காரனை விட இந்த தேச துரோகிகளைத்தான் நாட்டை விட்டு முதலில் துரத்தி அடிக்கணும் என்கிறார் கோபமாக. அதை கேட்ட கப்பலோட்டை தமிழர் பதில் சொல்கிறார், தம்பி, நம் மக்களை நாமே தூற்றுவது நம் தேசிய கப்பலை நாமே விற்ற அதே தவறுக்கு ஒப்பாகும் என்கின்றார். இதை கேட்டவுடன் மணி ஐயர் கூறுகிறார் வஉசியுடன், எப்படி ஐயா அந்த சனங்களை உங்களால் மன்னிக்க முடியுது? தாங்க முடியாத கொடிய அக்னியில் நீங்கள் இருந்தாலும் அப்பர் சுவாமிகள் போல் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் என்று பாடுகிறீர்களே என்று கேட்டார். அதற்கு வஉசி புன்னையுடன் சொன்ன பதில், சரியாக சொன்னீர்கள். சுவாமி ராமகிருஷ்ணரை தரிசித்த பின் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் மற்ற இரு சீடர்களான சுவாமி பிரம்மானந்தரையும் சுவாமி அபேதானந்தரையும் நான் தரிசித்தேன். அதனால்தான் நீங்கள் கூறும் நிலை அடியனுக்கு வந்துள்ளது என எண்ணுகின்றேன் என்றார். மேலும் அவர் சொல்லுகின்றார், பொது வாழ்வில் ஈடுபட்ட நாங்கள் ஆன்ம பலன் கொண்டிருந்ததால் அரசியல் களத்திலும் எங்களால் எல்லா சிரமங்களையும் எதிர்கொண்டு சமாளிக்க முடிந்தது என்றும் கூறுகின்றார். இவ்வாறு அவரது வாழ்க்கை ராமகிருஷ்ண மட துறவிகளால் நிறைநிலை பெறப்பட்டிருந்தது. அடுத்ததாக ராமகிருஷ்ண இயக்கத்தால் மறுமலர்ச்சி பெற்ற மற்றொரு விடுதலை வீரர் நாம் அனைவரும் நன்கு அறிந்த மகாகவி பாரதி ஆவார். அவர் சிறு வயது முதலே சுவாமி விவேகானந்தரிடத்து பற்று கொண்டவர். பாரதியார் சுதந்திர போராட்டம், சாதி ஒழிப்பு, தமிழை பரப்புதல் போன்றவற்றில் புரட்சி செய்த அவர் தொடக்கத்தில் பெண் விடுதலில் அதிகம் கவனம் செலுத்தாதவராகவே இருந்து வந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவரும் மற்றவர்களைப் போலவே பெண் என்பவள் வீட்டில் மட்டும் பணி செய்யக்கூடியவள் என்றே நம்பி வந்தார். ஆனால் சுவாமி விவேகானந்தரின் மேற்கத்திய சீடரான சகோதரி நிவேதிதையை சந்தித்த பிறகே பாரதியாரின் பெண் பற்றிய பார்வையில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அதன் பிறகு பெண் விடுதலைக்கும் பெண் கல்விக்கும் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுக்க தொடங்கினார். அவர் சகோதரியை சந்தித்த நிகழ்வு மிகவும் சுவையானது. 1906ஆம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு காசியில் நடைபெற்றது. அங்கு சென்ற மகாவி பாரதியார் அங்கிருந்து கல்கத்தா சென்று அங்கு சகோதரி நிவேதிதையை சந்தித்தார். அங்கே தாம் சென்றதையும் சகோதரியை தமக்கு ஞான உபதேசம் செய்ததையும் பாரதியார் மிக உணர்ச்சி பெருக்கோடு தனது மனைவி செல்லம்மாவிடம் சொல்லியுள்ளார். செல்லம்மாள் அவர்கள் தான் எழுதிய பாரதியார் சரித்திரம் என்னும் நூலில் இதனை பதிவு செய்துள்ளார். அதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். பாரதியார் முதலில் சகோதரியை என்ன இருந்தாலும் அவர் ஆங்கில பெண்தானே என்ற மௌனபாவத்தோடு தான் சந்தித்துள்ளார். இதை உணர்ந்த சகோதரி நிவேதிதை அவரிடம், மகனே, உன் மனதில் உள்ள பிரிவு உணர்ச்சியை நீக்கு. ஜாதி, மதம், குலம், கோத்திரம் என்ற அநாகரிகமான வித்தியாசங்களை விடு. அன்பை மட்டும் அகத்தில் கொள். பிற்காலத்தில் நீ ஒரு தீரனாக சரித்திர புகழ்மிக்க தேவனாக வருவாய் என்றார். மேலும் இந்த பாரத தேசத்தில் புதிய வீரியமும் புதிய தேஜஸும் உண்டாகி 30 கோடி ஜனங்களும் அர்ஜுனனைப் போல ஆயுதபாணிகள் ஆகிவிட்டால் இந்த வெள்ளைக்காரர்கள் எம்மாத்திரம் என்றும் உபதேசம் செய்தார். பாரதியாருக்கு பாரத விடுதலைக்கான உபதேசத்தை வழங்கிய பின்னர் சகோதரி நிவேதிதை அவரிடம், மகனே, உனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையா என்று கேட்டார். அதற்கு பாரதி, தாயே, எனக்கு திருமணமாகி 2 வயதில் பெண் குழந்தை ஒன்று இருக்கிறது என்றார். மிகவும் சந்தோஷமாய் நிவேதிதை அவர்கள், நீ ஏன் உன் மனைவியுடன் அழைத்து வரவில்லை என்றார். அதற்கு பாரதியார், மனைவியரை சரிசமமாக பொது இடங்களுக்கு அழைத்து வரும் பழக்கம் இல்லை. மேலும்
காங்கிரஸ் மாநாட்டிற்கு அவளை அழைத்து வந்தால் என்ன பிரயோஜனம் என்றார் பாரதியார். இதை கேட்டதும் சௌரி நிவேதித்தை வெகுமாக கோபம் கொள்கின்றார். அவர் பின்னர் கூறுகின்றார், மகனே, ஆண்கள் பலர் மெத்த படித்த ஒன்றுமறியாத சுயநலவாதிகள், பெண்களை அடிமைகள் என மதிப்பவர்கள். ஒரு சிலர் உன் போன்ற அறிவாளிகள், அவர்களும் கூட இப்படி அறியாமல் மூழ்கி பெண்களுக்கு சம உரிமையும் தகுந்த கல்வியும் கொடுக்காவிட்டால் எப்படி சமூகம் சீர்திருத்தம் அடையும்? பெண்ணும் எல்லா காரியங்களும் சரிசமமாக பங்கேற்க வேண்டாமா என்று கேட்டார். மேலும் பாரத தாய் சங்கிலியால் கட்டப்பட்டு உன்முன் நிற்பதாக காண வேண்டும். அப்போதுதான் அந்த சங்கிலியை தகர்த்தெறிய வேண்டும் என்ற உணர்ச்சி உன் உள்ளத்தில் ஊற்றெடுக்கும் என்று ஆவேசமாக கூறினார் சகோதரி நிவேதித்தை. இவ்வாறு பேசிவிட்டு அவர் பாரதியாரின் கையை பிடித்து வெளியே அழைத்து வந்து அங்கிருந்து ஒரு ஆலமரத்தை சுட்டி காட்டி, இதோ பார் பாரத மாதா என்கின்றார். என்ன ஆச்சரியம்! அவர் சுட்டி காட்டிய திசையில் வானளவன் என்ற பாரத தாயின் விஸ்வரூப தரிசனம் கண்டார் பாரதியார். மெய்மறந்து நின்ற பாரதியாரை பார்த்து, உன் கவித்திறன் அனைத்தையும் சுதேச சேவைக்கே வேண்டுகின்றாள் பாரத தாய். இப்பொழுதே உன்னை நீ அவளுக்கு அர்ப்பணம் செய்து கிடைப்பதற்கரிய அவளது அருள் பிரசாதத்தை பெற்றுக்கொள் என்கின்றார் சகோதரி நிவேதித்தை. இந்த நிகழ்வை பாரதியார் பின்னாளில் விவரிக்கும் போது, ஸ்ரீகிருஷ்ணர் எவ்வாறு அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி ஆட்கொண்டது போல் பாரத மாதாவின் விஸ்வரூப தரிசன காட்சியை காட்டி என்னை குருமணி நிவேதித்தை ஆட்கொண்டார் என்று கூறுகின்றார். சகோதரியை சந்தித்ததற்கு பிறகு பாரதியார் வெகுவாக மனமாற்றம் அடைகின்றார். சகோதரியை தன் குருவாக கொள்கின்றார். பெண் விடுதலைக்காக போராடத் தொடங்குகின்றார். பாரதியாரின் கவிதைகளில் உள்ள பெண் விடுதலை குறித்த பாடல்கள் சகோதரி நிவேதிதையை சந்தித்ததற்கு பிறகே பாடப்பட்டவை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. பாரதியார் தன் குருவான சகோதரி நிவேதிதையின் மீது எந்த அளவிற்கு பக்தி கொண்டிருந்தார் என்பதற்கு ஒரு குறிப்பிட்ட செயலை சான்றாக காட்டலாம். அது என்னவென்றால், ஒருவர் தாம் எழுதிய நூல்களை தன் மரியாதைக்கும் அன்புக்கும் உரியவர்களுக்கு சமர்ப்பணம் செய்வது வழக்கம். பாரதியார் எத்தனையோ நூல்கள் எழுதியிருக்கின்றார். ஆனால் அவர் தாம் எழுதிய நூல்கள் அனைத்தையும் சகோதரி நிவேதிதைக்கு தவிர வேறு எந்த தனிநபருக்கும் சமர்ப்பணம் செய்யவில்லை என்பது பாரதியாரின் குரு பக்திக்கு தக்க சான்றாகும். பாரதியார் தான் எழுதிய சுதேச கீதங்கள், ஜென்மபூமி, ஞானரதம், துவைத்தம் ஆகிய 4 நூல்களையும் தன் குருவான நிவேதிதைக்கு சமர்ப்பணம் செய்துள்ளார். அவரது சமர்ப்பண மொழிகள் அழகானவை. முதலாவதாக 1908ஆம் ஆண்டு வெளிவந்த தமது முதல் கவிதை தொகுப்பான சுதேச கீதங்கள் நூலின் சமர்ப்பண உரையில் பாரதியார் கூறுகிறார், ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனுக்கு விஸ்வரூப தரிசனம் காட்டி ஆத்ம தத்துவத்தை விளக்கியது போல் எனக்கும் பாரத தேவியின் விஸ்வரூப தரிசனத்தை காட்டி தேசபக்தி உபதேசம் புரிந்து அருளிய குருவின் சரணங்களில் இச்சிறுநூலை சமர்ப்பிக்கின்றேன் என்று எழுதி அதை சகோதரி நிவேதிதைக்கு சமர்ப்பணம் செய்கின்றார். அடுத்து 1909ஆம் ஆண்டு வெளிவந்த ஜென்மபூமி நூலில் எனக்கு வாழ்க்கையிலே தாயினது தன்மையையும் துறவு பெருமையும் சொல்லாமல் உணர்த்திய குருமணியும் பகவான் விவேகானந்தருடைய தர்மபுத்திரியும் ஆகிய ஸ்ரீமதி நிவேதிதைக்கு இந்நூலை சமர்ப்பிக்கின்றேன் என்று எழுதி சமர்ப்பணம் செய்கின்றார். அடுத்து சகோதரி நிவேதிதைக்கும் பாரதியாருக்கும் இடையில் நடைபெற்ற மற்றொரு உரையாடலும் குறிப்பிடத்தக்கதாகும். கல்கத்தாவில் சகோதரி நிவேதிதை சந்தித்த பொழுது பாரதியார் அவரிடம் கேட்கிறார், வாலிபர்களாகிய எங்களையெல்லாம் மேலிருந்து நடத்துவதற்கு தக்க முதுமை கொண்ட தேசபக்தி தலைவர்கள் சென்னை பட்டணத்தில் இல்லையே, என்ன செய்யலாம் என்று அவரிடம் கேட்கிறார். அதற்கு சகோதரி அளித்த பதில், ராமகிருஷ்ண இயக்கம் எத்தகைய விடுதலை போராட்ட வீரர்களை உருவாக்கி இருக்கிறது என்பதற்கு சான்றாகும். அவர் சூரிய பதில், அலசிங்க பெருமாள் இருக்கின்றார். பொது விஷயங்களில் உமக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டால் அவரிடம் சென்று தெரிந்து கொள் என்று சகோதரி கூறுகின்றார். அலசிங்க பெருமாள் அவர்கள் சுவாமி விவேகானந்தரின் தமிழ்நாட்டு சீடராவார். பாரதியாரை இந்தியா பத்திரிகையில் ஆசிரியராக ஆக்கியவரும் அலசிங்க பெருமாள் ஆவார். இந்த நிகழ்வெல்லாம் தொகுத்து பார்த்தால் எட்டயபுரத்து சுப்பிரமணியனை தேசிய கவி பாரதியாராக உருவாக்கியது
ராமகிருஷ்ண இயக்கமாகும் என்பதில் ஐயமில்லை. அடுத்து நாம் பார்க்க இருக்கும் சுதந்திர போராட்ட வீரர் பால கங்காதர திலகர் ஆவார். இந்திய விடுதலை இயக்க தலைவர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர் பால கங்காதர திலகர். அவரது வாழ்வில் ராமகிருஷ்ண இயக்கம் திருப்பத்தை ஏற்படுத்திய நிகழ்வு ஒன்று உண்டு. சுவாமி விவேகானந்தர் உலகம் அறியாத எளிய துறவியாக இந்தியா முழுவதும் வலம் வந்த பொழுது திலகர் அவர்களை சந்தித்தார். சுவாமிஜி அவர்கள் பம்பாயிலிருந்து பூனாவிற்கு ரயில் வண்டியில் பயணம் செலுத்தபோது திலகர் அவரை சந்தித்து உரையாடினார். சுவாமிஜியின் அறிவு சுடரை கண்டு வியந்து போன திலகர் அவரை தமது இல்லத்தில் சில நாட்கள் தங்கச் செய்து சிறப்பித்தார். பிறகு சுவாமிஜி அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் செய்து இந்தியாவின் பெருமையை உலகிற்கு உணர்த்தி பெரும் புகழோடு இந்தியா திரும்பிய பொழுது தினசரி நாளிதழ்கள் சுவாமியின் புகைப்படத்தோடு கூடிய செய்திகளை வெளியிட்டன. அவற்றை கண்ட திலகர் சுவாமிஜி அவர்களுக்கு கடிதம் எழுதி சில ஆண்டுகளுக்கு முன்பு தன் இல்லத்தில் தங்கியவர் தாங்கள்தானா என்று வினாவி உறுதி செய்து கொண்டார். நெஞ்சம் பூரித்தார். சுவாமி விவேகானந்தர் அரசியல் இயக்கங்களில் இருந்து விலகியே செயல்பட்டவர் என்பதை நாம் அறிவோம். ஆனால் அரசியல் சார்ந்த செயல்பாடுகளை அவர் நன்கு அறிந்தவராகவும் இருந்துள்ளார். ஏனென்றால் ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த சில மிதவாத அரசியல் தலைவர்கள் எங்கள் நாட்டை எங்களிடம் கொடுத்து விடுங்கள், எங்கள் நாட்டை எங்களிடம் கொடுத்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டதை அவர் விரும்பவில்லை. ஆனால் அதற்கு மாறாக ஒரு மாற்று திட்டத்தை தனது சக சீடரான சுவாமி அக்கண்டானந்தர் அவர்களுக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிடுகின்றார். அது என்னவென்றால், இந்த கோரமான பஞ்சம், வெள்ளம், வியாதிகள், தொற்று நோய் மிகுந்த இந்த வேளையில் அவர்கள் எங்கே போய்விட்டார்கள்? அரசை எங்கள் கையில் கொடுத்து விடுங்கள், அரசை எங்கள் கையில் கொடுத்து விடுங்கள் என்று வெறுமனே சொல்லிவிட்டால் போதுமா? இவர்கள் பேச்சை கேட்க யார் இருக்கிறார்கள்? உண்மையாக வேலை செய்கின்ற ஒருவன் வாய் திறந்து கேட்கவும் வேண்டுமா? உன்னை போல, அதாவது சுவாமி அக்கானந்தரை போல 2000 பேர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வேலை செய்தால் அரசியல் விவரங்களில் ஆங்கிலேயர்கள் உங்களை கலந்து ஆலோசிக்க மாட்டார்களா என்பதே சுவாமியிடம் இருந்த மாற்று திட்டமாகும். இத்திட்டம் அன்றைக்கு இருந்த சில பெரும் அரசியல் தலைவருக்கு பிடிக்கவில்லை. ஆனால் பால கங்காதர திலகர் சுவாமியின் அறிவார்ந்த ஆண்மை நிரம்பிய இந்த திட்டத்தை, ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் 1901ஆம் ஆண்டு கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த பால கங்காதர திலகர் வேலூர் மடத்திற்கு வந்து சுவாமி விவேகானந்தரை சந்தித்து ஆசி பெற்றார். இந்த சந்திப்பு திலகரின் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. சுவாமி விவேகானந்தர் திலகரிடம் இந்திய விடுதலை போராட்டத்தில் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஒன்று திரட்ட வேண்டிய அவசியத்தை எடுத்துரைத்தார். மடத்தில் தென் பகுதியில் உள்ள இடத்தில் சுவாமிஜி திலகரிடம் உரையாடி கொண்டிருந்தார். தலையையும் கைகளையும் அடிக்கடி அசைத்து கொண்டே சுவாமி விவேகானந்தர் உணர்ச்சிகரமாக பேசிக்கொண்டிருந்தார். திலகர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார், நாட்டின் ஒரு பகுதியினரை மட்டும் உயர்த்தினால் நாடு உயர்வடையாது. ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் உயர்த்தினால்தான் நாடு முன்னேறும் என்று சுவாமி விவேகானந்தர் திலகருக்கு உணர்த்தினார். சுவாமிஜியின் தொடர்பால் திலகரின் பார்வையில் மாற்றம் ஏற்பட்டது. இந்த மாற்றத்தினால் சமுதாயத்தின் அடித்தளத்து மக்களுக்காகவும் பல வழிகளில் திலகர் தொண்டாற்றத் தொடங்கினார். இந்திய விடுதலை வரலாற்றில் இப்படி எத்தனையோ நிகழ்வுகள் அறியப்படாமல் பொதிந்து கிடக்கின்றன. வீரத்துறவி நம் சுவாமி விவேகானந்தர் தொடங்கிய ஸ்ரீ ராமகிருஷ்ண இயக்கமும் இந்திய விடுதலையில் பெரும் பங்காற்றி உள்ளது வரலாற்றில் குறிப்பிடத்தக்கது. அவ்வழிவந்த நாமும் நாட்டின் வளர்ச்சியில் பற்று உடையவர்களாக இருத்தல் அவசியம். நான் முன்னர் குறிப்பிட்டது போன்ற வரலாறுகளை நினைவு கூறுதல் நாட்டின் வளர்ச்சியில் நாமும் முனைப்புடன் செயல்பட மிகவும் உதவியாக அமையும், உற்சாகத்தையும் அளிக்கும். உங்கள் அனைவருக்கும் புதிய உற்சாகமும் உறுதியும் செயல்திறனும் நம்பிக்கையும் வாய்க்கட்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.